வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பான துரியதம் ஏற்று தந்த துணை பேர சௌந்தரியம் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளம் என்ற வாழ்த்து தெரிவித்தது. இன்று 4வது நாள் மௌனம், தொடர் மௌனத்தில் 4வது நாள் மௌனம். நமக்கு குரோம்பேட்டையிலேருந்து நம்ம பேராசிரியர் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானது தான் திருச்செல்வி அம்மா வந்திருக்காங்க. ஸோ அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தில் உங்களிடம் பகிர்ந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் திருச்செல்வி அம்மா அவர்கள் கடந்த 17 வருடங்களுக்கு மேலாக நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு குரோம்பேட்டை உமையாள்புரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் துணைத் தலைவராக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். நமது மனவளக்கலையில் MA, MPhil யோகா, MSc சைக்காலஜி, கவுன்சிலிங் பட்டமும் சைக்காலஜி தெரப்பி முடிச்சிருக்காங்க, பெற்றிருக்கிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் மனித மேம்பாட்டிற்காக பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி மையங்கள், மறுவாழ்வு மற்றும் அரசு துறைகளுக்கான வகுப்புகளை நடத்துதல் போன்ற அனைத்து துறைகளிலும் நமது வேதாத்திரி மனவளக்கலை பயிற்சியை அளித்து மிக சிறப்பாக வேதாத்திரி தொண்டினை ஆற்றி வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்களுக்கு MSc ப்ராஜெக்டுக்கு கைடாகவும் இருந்திருக்காங்க அம்மா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஞானாசிரிய விருதும் பெற்ற பெருமைக்குரியவர்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற அம்மாவர்களை நமது அறக்கட்டளை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் ஒரு இனிய நாள். நமக்கு மௌனம் கடைபிடிப்பதற்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இறைநிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. மௌனம் நம்ம கடைபிடிக்கிறதுனாலே ரொம்ப கொடுப்புன இருந்தால் தான் இந்த மௌன பயிற்சிக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உச்சகட்ட பயிற்சி மௌனம்தான். மௌனத்தை ஞானத்தின் உச்ச வரம்பு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஆன்மீக பயிற்சிகள்லையும் ஒரு உச்சகட்ட பயிற்சியாக அவங்க இந்த மௌனத்தை தான் வச்சிருப்பாங்க. பல ஞானிகள் கூட அவங்களுடைய இறுதி காலத்தை மௌனமாக தான் அவங்க நிறைவு செய்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மௌனம் தான் எல்லாத்துலேயுமே ஒரு சிகரம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதனாலதான் அதை உச்ச வரம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மௌன பயிற்சியை நமக்கு மகரிஷி கடைபிடிக்கிறதுக்காக இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நம்முடைய மன்றங்கள், அறக்கட்டளைகள் எல்லாம் மிக சிறப்பாக சில இடங்கள்ல 10 நாட்கள், ஒரு மாதம், 48 நாள், இப்படியெல்லாம் நிறைய ரொம்ப ஆர்வத்தோட அன்பர்கள் கலந்து கொண்டு இந்த மௌனத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. மகரிஷி கூட நவம்பர் மாதம் முழுவதும் ஆலியார்ல எப்பொழுதுமே தொடர் மௌனம். இப்போ நம்மலாம் ஒரு நாள் மௌனம் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் மௌனம்னு நம்ம சொல்ல மாட்டோம். இன்னும் குறைந்த காலம் தான் நம்ம மௌனம் இருக்கோம். ஸோ காலையில ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், மாலை சிறிது நேரம் அப்படித்தான். ஆனா மகரிஷி தொடர்ந்து மௌனம் இருப்பார்.
நம்ம இடையிலெல்லாம் கூட நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தொடர் மௌனமாக அவர் ஆலியாட்டில் வந்து 48 ஒரு மாதம் ஃபுல்லாக இருப்பார். கூட நிறைய பேராசிரியர்கள் அவங்களும் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மகரிஷி சொல்லுவார், இந்த ஒரு மாத மௌனம்ல தான் அவர் வந்து நிறைய புத்தகங்கள், நிறைய கவிதைகள், பாடல்கள்லாம் வந்து அவர் இந்த மௌன காலத்துல தான் அவர் எழுதியிருக்கிறதா சொல்லுவார். மகரிஷிக்கு பாடல் எழுதுகிற பழக்கமோ கவிதை எழுதுகிற பழக்கமோ முன்ன வந்து இருந்ததில்லை. அது பின்னாடி தான் அவருக்கு வந்து இந்த பாடல் எழுதுகிற பழக்கம். அதுவும் அந்த கவிதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகரிஷியினுடைய பாடல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதை இலக்கணத்தில் வந்து ஏதோ என்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கவிதையெல்லாம் உங்களுக்கு எப்படி எழுத வருது திடீர்னு அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், அந்த மௌனத்தில் நான் தோய்ந்து இருக்கிறப்ப என் கையே ஏட்டில் இருக்கு, ஆனால் எண்ணம் வந்து அகண்டாகாரத்தில் இருக்கு. ஏட்டினிலை கை, எண்ணம் அகண்டாகாரம். அப்போ அந்த எண்ணத்தை அகண்டாகாரத்தில் நம்ம நிறுத்துறப்ப நம்ம மன அலைச்சூழல் வந்து ஒரு குறைந்த அலைச்சூழலுக்கு நம்ம டியூன் பண்ணுறோம். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சமே அவருக்கு வந்து வெளிப்படுத்துது. ஸோ அப்படி அவருக்கு தோன்றிய விஷயங்களை தான் அவர் வந்து உள்ளுணர்வாக அந்த இறைநிலையே அவருக்குள்ள இருந்து இதை மக்களுக்கு எடுத்து சொல் அப்படின்னு சொல்லி கட்டளை, இறை கட்டளை, ஆண்டவன் கட்டளையாக தோன்றிய விஷயங்களை தான் மகரிஷி நமக்கு மனவளக்கலை யோகா பயிற்சிகளாகவோ மற்ற பாடங்கள், தத்துவங்கள், கருத்துக்கள் எல்லாமே அப்படி வந்தது தான். மகரிஷிக்கு மட்டும்தான் இது வருமா அப்படின்னு கேட்டால் மகரிஷி சொல்றாரு, நீங்க யார் மன அலைச்சூழலை நீங்க டியூன் பண்ணினாலும் அந்த லோ ஃப்ரீக்வன்சியில நீங்க டியூன் பண்றப்ப நிச்சயமாக எல்லாரோடையும் இயற்கை இறைநிலை பேசும். அது பல விஷயங்களை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து மகரிஷி சொல்றார். அப்ப மகரிஷி கொடுத்த இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தூய்மை செய்து கொள்வதற்காக தான் நமக்கு எல்லா பயிற்சிகளுமே கொடுத்துருக்காரு. இப்போ உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த காந்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டத்தில் இருக்கிற தடைகள் அதெல்லாம் நீங்கி உடலை தூய்மை செய்து கொள்வதற்காக. அப்ப காயகல்ப பயிற்சி எதுக்கு? உயிரை தூய்மை செய்து கொள்வதற்காக. ஏன்னா நீங்க அந்த அஸ்வினி முத்திரை செய்யறப்ப நமக்கு அந்த உயிர் துகள்கள், நல்ல தெளிவு பெற்ற உயிர் துகள்கள் வந்து அது மேலே எழும்பி அதுல இருந்து காந்த ஆற்றல் பிரித்தெடுக்கிற அந்த ஓஜஸ். அப்ப இது வந்து நம்ம உயிர் தூய்மை செய்வதற்காக மகரிஷி கொடுத்த பயிற்சி. அதே மாதிரி மனம் தூய்மை அடைவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அகத்தாய்வு பயிற்சிகள், அகத்தவம். அப்ப நீங்க செய்யக்கூடிய தவம், அகத்தாய்வு இதெல்லாம் மனதை தூய்மை செய்யக்கூடிய பயிற்சிகள். இந்த உடல், உயிர், மனம் இந்த மூணை தாண்டி நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உடல் தூய்மைக்கு பயிற்சி கொடுத்துட்டோம், உயிர் தூய்மைக்கு பயிற்சி கொடுத்தாச்சு, மன தூய்மைக்கு கொடுத்தாச்சு. ஜீவகாந்தம்னு ஒண்ணு நமக்கு இயங்கி கொண்டது. அதுதான் நம்ம எல்லா செயல்பாடுகளுக்குமே அந்த ஜீவகாந்தம் தான் நமக்கு உதவுது இல்லையா? அப்ப ஜீவகாந்தத்தை தூய்மை செய்வதற்கு ஏதாவது பயிற்சிகள் மகிழ்ச்சி கொடுத்துருக்காருன்னா அதுதான் நமக்கு தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. அப்ப அந்த ஜீவகாந்தம் தூய்மை அடைய அடையதான் நம்முடைய கருமையம் தூய்மையாகும். அல்டிமேட்டா நமக்கு கருமைய தூய்மை கிடைக்கணும், ஆன்ம தூய்மை. ஆன்மாவைத்தான் மகரிஷி வந்து கருமையம் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அதுல இருக்கிற பதிவுகள் தான் நம்மளை இறைநிலை உணர விடாம செய்யறது இல்லையா? அப்ப அந்த பதிவுகள் தூய்மை அடைந்தால் மட்டும்தான் இறை உணர்வு நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம வாழ்வின் நோக்கம். அப்பதான் இந்த 6வது அறிவு முழுமை பெறுகிறது அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த கருமைய தூய்மைக்காக தான் மகரிஷி பல நிலைகள்ல நமக்கு பயிற்சிகளை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த ஜீவகாந்த தூய்மை இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு தடையாக தான் இருக்கும். இறை உணர்வுக்கு அது தடையாக தான் இருக்கும். அப்ப ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் அது முறையா நம்ம செய்யணும். வள்ளலார் செய்த பயிற்சி எது? தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். வள்ளலார் தன்னுடைய உடலை ஒளி உடலாக மாற்றி கொண்டவர். மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைந்தவர். நம்மளையும் அந்த நிலைக்கு உயர்த்துறதுக்காக அவர் அழைப்பு விடுத்தார். ஆனா அங்க யாருமே போகல. அவர் கூப்பிட்டதுக்கு யாருமே போகல. அவரு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஆனா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மறைந்தார். அப்ப திரும்ப வந்தாரா அப்படின்னு கேட்டா வந்தார். வேதாத்திரி மகரிஷியாக அவர் வந்தார். அப்ப அவர் செய்து கொண்டிருந்த அத்தனை பயிற்சிகளையும் மற்றவர்களுக்கும் அந்த பயிற்சிகளை எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்திக்கிட்டார் மனவளக்கலைய. அப்ப மகரிஷி தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பல மகான்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மேன்மை அடைகிறதுக்கு நிறைய பயிற்சிகள் செய்துட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சித்தர்கள் நம்ம செய்யற காயக்கல்ப பயிற்சி எல்லாம் சித்தர்கள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பயிற்சி தானே சொல்றாங்க. சித்தர் பாடல்களை ஆராய்ச்சி பண்றப்பதானே மகரிஷி இந்த காயக்கல்ப பயிற்சிய சிவவாக்கிய பாடல் ஒன்று உருத்தரித்த நாளில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரே விருத்தரும் பாலராவா மேனியும் சிவந்திரும் அருள் தரித்த நாதன் பாதம் ஐயன் பாதம் உண்மையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்தர் பாடல்ல இருந்து தான் நமக்கு அந்த காயக்கல்ப பயிற்சியை அவர் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிறைய அவங்க பயிற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா வெளியே யாருக்கும் சொல்லி கொடுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்துல அந்த அறிவு நிலை அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்ப அந்த மக்களுக்கு நம்ம எது சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இது சரியான காலம் இல்லை அப்படின்னு அவங்க எதையுமே அவங்க வெளியில சொல்லலை. பாடல்களாகவும் ஏடுகள்லையும் எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அறிவு நிலையில எல்லா மக்களுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உயர்ந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா விஞ்ஞான வளர்ச்சி அபரிவிதமா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டும் இருக்கோம். ஸோ மகரிஷி சொல்ற மாதிரி இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் மிகுந்ததால் இயங்கிடும் மின்சாரத்தின் மூலம் எளிதில் உணர்த்திடலாம் அப்படிங்கிறார். அப்ப இறைவனை ரொம்ப எளிமையா இந்த காலகட்ட மக்கள், இந்த அறிவு நிலையில இருக்கிற மக்களுக்கு எளிமையா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அதை விஞ்ஞானபூர்வமா ஆன்மீகத்தை விஞ்ஞானபூர்வமா நம் மக்களுக்கு கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. அதாவது மற்றவங்கெல்லாம் போதனைகளாக தான் கொடுத்தாங்க. போதனைன்னா அவங்க சொல்லுவாங்க, கேட்டா கேட்டுக்கோங்க அப்படின்னு. அப்படி போதனையா சொன்ன விஷயங்கள் மனசுல ஆழமா போகுமா அப்படின்னு கேட்டா போகாது. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுருவாங்க. அப்படித்தானே நம்மளும் நிறைய எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாதுதான், எல்லாம் கேட்டுதான் இருப்போம். ஆனா அதை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா பயன்படுத்தலாம்.
அதுதான் போதனை மார்க்கம்ங்கிறது. தெரிஞ்சுக்கலாமே காட்டி அதை லைஃப்ல நம்ம ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண தெரியாது. நம்ம சாதனை மார்க்கம்னு ஒண்ணு. சாதனையின்றி வேதனை தீராது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் போதனையில நம்ம வேதனைகள் போகாது, சாதனை செய்தால்தான் வேதனை தீரும் அப்படின்னு சொல்றாங்க. சாதனைன்னா என்ன அப்படின்னா, இங்க எதுவும் போதனை கிடையாது, பயிற்சிகள், முழுக்க முழுக்க பயிற்சிகள். நீங்க பயிற்சி பண்ணுனா பலன். நீங்க எவ்வளவு தத்துவங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் கேட்டா கூட நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணணும், உங்க வாழ்க்கைக்கு அது உதவணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம பயிற்சி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி போதனை மார்க்கத்துல சொன்ன விஷயங்களை எல்லாம் பயிற்சிகளாக மாற்றி அதை டிசைன் பண்ணி நமக்கு வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இங்க எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, தவம், தத்துவம் இது எல்லாத்தையும் விட பயிற்சிகளுக்கு தான் இங்க அதிக முக்கியத்துவம். வந்த உடனே முதல்ல பயிற்சியை தான் சொல்லி கொடுக்க சொல்றார். அப்புறம்தான் தீட்சை, தியானம், அதுக்கப்புறம்தான் அகத்தாய்வு. இதெல்லாம் முதல்ல பயிற்சி. ஒரு மனிதனை அவன் பிறக்கும் பொழுது அரை மனிதனாக தான் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பயிற்சி செய்து செய்துதான் முழு மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்றான். பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த முழுமை, பர்ஃபெக்ஷன், அந்த முழுமைத்தன்மையை நோக்கி நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பயணித்து கொண்டு இருக்கோம். அதற்கு நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் உதவி கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாருமே அந்த முழுமையை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்துல இருப்போம், அவ்வளவுதான். இப்ப சொன்னாங்க இவங்க பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் பிரம்மஞானிகள் இருப்பீங்க, ஒரு சிலர் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு படிக்கல்ல இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா எல்லோருமே நம்ம பயணிக்கிறது எது அப்படின்னா அந்த முழுமையை நோக்கிய ஒரு பயணம் தான். அப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்கு தான் மகரிஷி பயிற்சிகள் கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம உடல் தூய்மை, உயிர் தூய்மை, மன தூய்மை, காந்த தூய்மை, இதை தாண்டி மௌனத்தை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணுதான் உங்களுடைய ஆன்மா கருமையத்தை தூய்மை, ஸ்ட்ரெயிட்டா கருமையத்தை போய் தூய்மை செய்யும் இந்த மௌனம்ங்கிறது. மற்றதெல்லாம் அதுக்கு உதவும், அது வழியா போகும். இப்போ ஒரு ஊருக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ல நம்ம ஏறினா எப்படி இருக்கும்? இல்ல மாறி 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 இங்க மாறி அங்க மாறி போறப்போ அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மௌனம்ங்கிறது மகரிஷி எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா உங்க கர்மீயத்துல போய் வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்ம தூய்மைக்கான பயிற்சி தான் இந்த மௌனம் அப்படிங்கிறது. அப்ப நீங்க நல்ல மௌனம் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவா சொல்லுவாங்க மௌனம்னாலே சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல நீங்க மௌனமா இருக்கிறப்ப அந்த ஏற்பு திறன் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு உண்மைதான். அது அழகா தான் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க மௌனம் இருந்தீங்கன்னாலே உங்ககிட்ட அக்செப்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த ஏற்பு திறன் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். அது உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ற திறன் இல்லை, உங்களுக்கு வேண்டாத விஷயங்களை கூட, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதை மட்டும் ஏற்றுக்கொள்றதில்லை, உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களை கூட நீங்க ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பக்குவ நிலையை எது கொடுக்கும் அப்படின்னா நீங்க மௌனம் செய்யறப்ப கொடுக்கும்.
விஷயங்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்குது, அது வேற. ஆனா உண்மையிலே நம்ம துன்பத்தை கொடுக்குற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு எதெல்லாம் துன்பம் கொடுக்குதோ அதுதான் உண்மையிலேயே நமக்கு நன்மை செய்யுது அப்படின்னு மகரிஷி சிந்திக்க சொல்றார். இதுதான் உங்களை உண்மையிலேயே தூய்மைப்படுத்துது இந்த துன்பம் தரக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப வாழ்க்கையில நமக்கு வர துன்பங்கள் எல்லாமே எப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டேர்ம் முடிஞ்ச உடனே அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தேர்வு வைக்கிறாங்க. அந்த தேர்வு வைத்து தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து எதுக்கு அதை டெஸ்ட் பண்றாங்க, அவங்கள அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோட் பண்றதுக்காக, அடுத்த நிலைக்கு அவங்கள தேர்ச்சி அடைய செய்யறதுக்காக தான் அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இயற்கை நம்மளை ஒவ்வொரு காலகட்டத்தில் சில டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்ட் ஒரே நாள்ல எல்லாம் வராது. அவங்கவுங்களுடைய பதிவு, அவங்கவுங்களுடைய கர்மா கணக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டெஸ்ட் நமக்கு இயற்கை வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பவும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த டெஸ்ட்டுக்கு. அது டேட்டெல்லாம் சொல்லிட்டெல்லாம் வைக்காது. திடீர்னு நமக்கு டெஸ்ட் வைக்கும். அந்த டெஸ்ட் தான் என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், சிக்கல்கள் நம்ம சொல்ற வெவ்வேறு பெயர்கள்ல நம்ம சொல்றோம். ஆனா அதெல்லாம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு தேர்ச்சி அடைவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்ம அதை எப்படி ரிசீவ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிலையில மௌனம் உங்களுடைய அந்த ஏற்பு திறனை உங்களுக்கு நல்லா அதிகரிக்க செய்யும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க நல்ல இந்த மௌனத்துல, இப்ப இன்னைக்கு நீங்க மௌனம் இருக்கிறீங்க, இப்போ ஒரு தவம் கொடுத்தாங்க, அது ஓரளவு நமக்கு அந்த உணர்வு நிலைக்கு எடுத்துட்டு போகும். ஆனா தொடர்ந்து நீங்க அந்த மௌனத்திலேயே தோய்ந்து 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 இருக்க அந்த உணர்வு நிலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆழமா அப்படியே போயிட்டே இருக்கும். போகணும், நாம முயற்சி எடுக்கணும். அப்படியே ஆழமா மனசை அந்த அமைதி, ஒரு ஆழ்கடல் அமைதியில அப்படியே உள்ள மூழ்கி போனா என்ன கிடைக்கும்? முத்துக்களே எடுக்கலாம். அப்படி நீங்க நல்ல மௌனத்துல தோய்ந்து 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 அந்த ஆழமான உணர்வு நிலைக்கு நீங்க போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞான முத்துக்கள் நிறைய நமக்கு நம்ம அறிவு வெளிப்படுத்தும். நமக்கு அதை நம்ம நல்ல விழிப்பு நிலையோட கவனிக்கணும். விழிப்பு நிலை இல்லைன்னா அது வெளியில வந்தா கூட நமக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க அதை கவனிக்காம விட்டுருவீங்க. அந்த அவேர்னஸ் ஸ்டேட் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா தவம் செய்யறப்ப நிறைய பேர் நம்ம அந்த சில நேரங்கள்ல உறக்க நிலைக்கு போவோம். அது ஒரு விதமான நன்மைகளை கொடுக்கும் தான். ஆனா உண்மையான முழுமையான நன்மை எப்ப கிடைக்கும்னா நம்ம விழிப்பு நிலையில அந்த தவத்துல நம்ம இருக்கிறப்பதான் நம்ம அறிவு தன்னை முழுமையா வெளிப்படுத்தும். நிறைய விஷயங்கள் விளங்க ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த மௌனத்துல நீங்க நல்லா ஆழமா தோய தோய உங்களுக்கு உங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ மௌனம் நீங்க இருக்க இருக்க நம்முடைய தன்முனைப்பு நீங்கும். நம்ம கருமையத்துல ரொம்ப ஆழமா
இருக்கக்கூடிய கலங்கம் எது அப்படின்னா இந்த தன்முனைப்பு தான் அப்படிங்கிறாங்க. ஆணவம், நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்ப அந்த தன்முனைப்பு நீங்கினாதான் இது பொய்யான நான், இந்த தன்முனைப்புங்கிறது. உண்மையான நான் யாரு அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த நான் யாரு அப்படிங்கிறத நல்லா நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி காட்டும் இந்த மௌனம் இப்போ மௌனத்துல நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ ஒரு எப்போ நம்ம பேசணும், எப்போ பேசக்கூடாது, என்ன வார்த்தையை நம்ம சொல்லணும், எந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தெளிவாகும் நீங்க மௌனம் இருக்கிறப்ப. ஸோ அப்படிப்பட்ட மௌனத்தை தான் நமக்கு 3 நிலைகள்ல மகிழ்ச்சி கடைபிடிக்க சொல்றாரு. வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம். வாக்கு மௌனங்கிறது புலன்கள், சரி பேச்சு. முதல்ல வாய் மூடணும். வாய் மூடி இருந்தா புலன்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்ப புலன்களையும் நம்ம அமைதிப்படுத்தணும். அதுதான் கருவி மௌனம். சரி, புலன்கள் அமைதியா இருந்தா போதுமா? சும்மா நீங்க வாயை மூடி அமைதியா உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலைங்கிறது பல நேரங்கள்ல நம்ம செய்யறதுதான். வீட்டிலேயே நம்ம தனியா இருந்தா சும்மா தான் உட்காந்துருப்போம், சும்மா தான் நம்ம யார் கூடயும் பேசாம இருப்போம். ஆனா மனம் பேசிக்கொண்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மனதிற்குள்ளாக ஒரு பெரிய ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பா அது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது அப்படின்னா இந்த மனம் அப்படிங்கிறது. இதை யாராலையும் அடக்கவே முடியாது. அப்படி அடக்கணும்னு நினைச்சா அது பெரிய முட்டாள்தான். அப்ப மனம் அடங்கணும், அதான் மகா மௌனம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம நிறைய தவங்கள், அகத்தாய்வு இதெல்லாம் நம்ம செய்து 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 அந்த 3 கட்டங்களாக இந்த மௌனத்தை நம்ம இப்போ செய்து பார்த்துப்போம். இந்த 3ஐயும் கடக்கும் பொழுதுதான் நமக்கு மோன நிலை அப்படிங்கிறது கிட்டுது. இந்த 3 நம்ம முயற்சியில நம்ம செய்யணும். ஆனா மௌனம் என்பது நம்ம முயற்சியில அது கிடைக்காது. இறையருளும் குருவருளும் அதை நடத்தணும். அந்த மௌனம் என்பது நமக்குள்ள நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு இந்த 3 ஸ்டெப் நமக்கு நம்மளை தயார்படுத்தும். அப்ப இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரெடியா இருக்கிறப்ப நமக்குள்ள அந்த மௌன நிலை அப்படிங்கிறது நிகழும். அதுதான் இறை நிலை, அதுதான் இறை உணர்வு அப்படிங்கிறது. அந்த மௌனத்துல தான் நம்ம இறை நிலையை உணர்றோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்துறதுக்கு தான் மகிழ்ச்சி இந்த மௌனத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு மௌனத்துல இருக்கிறப்ப முடிஞ்ச வரையிலும் வெளி விவகாரங்கள் நமக்கு எல்லாம் எவ்வளவோ வேலைங்க இருக்கதான் செய்யும். ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு இந்த மௌனத்துல நம்முடைய ஆன்ம தூய்மைக்கு, நம்ம ஆன்மீக மேம்பாட்டுக்கு இந்த நாளை நம்ம முழுமையா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட இந்த மௌனத்தை துவங்குவோம். முதலாவதாக ஒரு தவம் செய்ய போறோம். துரியம் நம்ம பண்ணிட்டோம். பஞ்சேந்திரிய தவம். ஏன்னா நம்ம நிறைய வாழ்க்கையில தோத்து போறது எப்ப அப்படின்னா நம்முடைய புலன்கள் கிட்டதான். அதிகமா நம்ம யார்கிட்ட தோத்து போறோம் அப்படின்னா நம்முடைய புலன்கள் கிட்டதான்.
ஏன்? இந்த புலன்களை எல்லாம் நம்ம எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? உணர்ச்சிகளோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம எப்ப ஜெயிப்போம் அப்படின்னா, இந்த புலன்களை எல்லாம் உணர்ச்சிகள் கிட்ட இருந்து விடுவித்து அறிவோட இணைச்சிடணும். அந்த அறிவோட இணைந்து இந்த புலன்கள் செயல்படுறப்ப இது நமக்கு பெரிய அளவுல உதவியாக இருக்கும். திருமூலர் சொல்றார், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு அப்படிங்கிற. கள்ள புலன்கள் நம்ம கிட்ட இந்த புலன்கள் நிறைய கள்ளத்தனம், திருட்டுத்தனம் பண்ணி நம்மளை நிறைய துன்பத்துல மாட்டி விட்டோம். எதையாவது பண்ணி நம்மளை துன்பத்துல எது மாட்டி விடும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த புலன்கள் தான். பேசக்கூடாத இடத்துல பேச வைக்கும், பார்க்கக்கூடாத விஷயத்த பார்க்க வைக்கும், கேட்கக்கூடாத விஷயத்த கேட்க வைக்கும். இப்படி எல்லாம் இந்த உணர்ச்சிகள் கிட்ட அது கனெக்ட் ஆயிருந்தா இதெல்லாம் நடந்து நமக்கு துன்பம் தான் வரும். ஆனா இதை கொஞ்சம் அப்படியே எடுத்து அறிவோட கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நமக்கு சாதகமாக நம்மளுடைய மேன்மைக்கு அது பயன்படுறத நல்லா நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்க புலன்கள் எல்லாமே பக்குவம் அடைய ஆரம்பிக்கும். நீங்க எதை பேசினாலும் அதுல நிறைய ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். எதை பார்த்தீங்கன்னாலும் அதுல நிறைய பாசிட்டிவ்னஸ் இருக்கும். நிறைகளை மட்டுமே நீங்க பார்த்தீங்க, குறைகள் உங்க கண்களுக்கு தெரியாது. குறைகள் இருந்தா கூட அதை நிறைகளாக மாற்றி பார்க்கின்ற பக்குவம் உங்க கண்ணுக்கு வந்துடும். உங்க காதுல கேட்கிற வார்த்தைகள் எல்லாமே நிறை சொற்களாக இருக்கும். எதையுமே நீங்க குறையாக பார்க்காத ஒரு தன்மை, பாசிட்டிவிட்டிங்கிறது நம்ம கிட்ட அதிகமா வரும். அப்ப அது எங்க ஆரம்பிக்கணும்னா புலன்கள். ஏன்னா வெளியில இருந்து நம்ம புலன்கள் வழியாக தான் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த புலன்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணினாலே நம்ம கிட்ட நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம காந்த களத்துல அதிகமாகும். அப்போ படிப்படியா நம்ம துன்பங்களை குறைத்து கொள்ளலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான தவம், நம்ம நிறைய செய்ய வேண்டிய தவம் இந்த பஞ்சேந்திரிய தவம் என்பது. ஸோ அந்த 5 புலன்கள் மேல இப்ப நம்ம தவம் செஞ்சு அந்த புலன்களை பக்குவப்படுத்த போறோம். இந்த புலன்கள் நமக்கு எவ்வளோ ஒரு உதவி செய்யுது அப்படிங்கிறத நன்றி உணர்வோடு நினைச்சு பாருங்க. இது துன்பத்துல மட்டும் நம்மளை மாட்ட வரல, அதை தாண்டி நிறைய நன்மைகள் இதுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்தாலே போதும், நம்ம பாசிட்டிவா அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தவம் தான் இந்த பஞ்சேந்திரிய தவம். இப்போ தவத்துக்கு நம்ம தயாராகிடும். வாழ்க்கை வரும். குட்டி பசங்கள்லாம் மைண்ட் அமைதியாக வச்சு உங்கள் மூச்சு காற்று கவனிக்கணும். உங்கள் மூச்சு ப்ரீதிங் நடக்குதுல்ல, உள்ள மூச்சு காற்று உள்ளே போகுது வெளியில் வருது இல்லையா, அந்த மூச்சையே கவனிக்கணும். அந்த காற்று எப்படி உள்ளே போகுது, அந்த காற்று எப்படி வெளியில் வருது, எங்கே வரைக்கும் போகுது அந்த காற்று, எங்கேருந்து அந்த வெளிக்காற்று வருது அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். சரியா? மற்றவர்கள் பஞ்சேந்திரியமும் போகலாம். வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் நமக்கு துணை புரியட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும்
வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சேந்திரிய தவம். துவக்கமாக தோளின் மீது தவத்தை தூங்குவோம். தோல் என்பது தொடு உணர் கருவி. பரிணாம வளர்ச்சியில முதல்ல தோன்றிய உறுப்பு இந்த தோல் தான். நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்பு இந்த தோல் தான். இந்த தோலானது நம்ம உடல் முழுவதும் நிறைய உள்ளுறுப்புகள் எல்லாம் கவர் பண்ணி ஒரு அருமையான ஒரு தோற்றத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்குது. இதுல நிறைய தோல் துளைகள் இருக்குது. அந்த தோல் துளைகள் வழியா வெளியில இருக்கிற ஆற்றல் பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ள நம்மளால கிரகித்து கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்துல மூக்கு தோன்றுவதற்கு முன்பாக உயிரினங்கள் தோல் வழியாக தான் சுவாசத்தையே பண்ணி கொண்டு இருந்தது. அது இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ பிராணசக்தி நமக்கு இந்த தோல் வழியா நிறைய உள்ள போகும். அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற நிறைய கழிவுகள் கூட நமக்கு இந்த துவாரங்கள் வழியா அது வியர்வையாக வெளியே வருது. அந்த ரோமங்கள் எல்லாமே அந்த தோல்ல நமக்கு நிறைய ரோமங்கள் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை பராமரிக்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுது. ஸோ இப்படி பல அரிய பணிகளை செய்து கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தோல் பகுதியை நன்றி உணர்வோட நம்ம நினைத்து இப்பொழுது தவம் செய்வோம். அந்த தோல் பகுதியில நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க கவனம் அதுல நல்ல ஜீவகாந்த திணிவை ஏற்படுத்தும். அப்ப அந்த உறுப்பு நல்லா தூய்மை அடையும், மேன்மை அடையும், பக்குவம் அடையும். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையையும் டாலரேட் பண்ற ஒரு தன்மை நம்மளுடைய உடம்புக்கு அதை ஏற்படுத்திடும். வெளியில என்ன ஒரு என்விரான்மெண்ட் இருந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்க உடம்புக்கு ஒரு தன்மை கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு உறுப்பு இந்த தோல். அந்த தோலின் மீது இப்பொழுது தவம் சேர்க்கிறோம். நல்ல உச்சியிலிருந்து பாதம் வரையிலும் ஒரு இடம் விடாம அந்த தோல் பகுதியில மனதை செலுத்துறோம். அதுல இருக்கக்கூடிய குறைகள், தடைகள் அத்தனையும் நீங்கும். நல்ல ஜீவகாந்த செறிவு ஏற்படும்.
பகுதியில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். நல்ல காந்த தெளிவு ஏற்படும். ஈர்ப்பு, காந்தம் என்றாலே ஈர்ப்பு. ஈர்ப்பு சக்தி நல்ல இணக்கத்தன்மை, எல்லாருக்கூடையும் இணக்கமாக இருக்கிற ஒரு உணர்வு. இப்பொழுது நாவின் மீது தவத்தை தோன்றுவோம். பரிணாம வளர்ச்சியில இரண்டாவதாக தோன்றிய உறுப்பு நாக்கு. சுவை உணர் கருவி இது. இது சுவையை உணர்வதற்காக மட்டும் இல்லை, நாம் பேசுவதற்கும் இந்த நாக்கு தான் பயன்படுது. அப்ப நம்ம உடம்புல ரெண்டு வேலையை, ஞானேந்திரியமாகவும் இது செயல்படுது, கர்மேந்திரியமாகவும் இது செயல்படுது. முக்கியமான உறுப்பு. அந்த நாவினுடைய அந்த நுனி பகுதியை மேல் எண்ணத்தில் தொட்டவாறு வைத்துக்கொண்டு நாவின் மீது தவம் ஏற்றுவோம். அந்த உறுப்புல நல்ல ஜீவகாந்த தெளிவு ஏற்படணும். அது நமக்கு எப்படியெல்லாம் உதவுது அப்படிங்கிறத நன்றி உணர்வோடு நினைந்து பார்க்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், நாம் சுவைக்கிற உணவாக இருக்கட்டும், அது அளவு முறையோடு இருக்கிறப்ப தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ அந்த உறுப்பு நல்ல உறுதியாக இருந்தால் தான், பக்குவ நிலையில் இருந்தால் தான் அந்த அளவு முறை நம்மளால் காக்க முடியும். அதுக்கு இந்த தவம் நமக்கு உதவியாக இருக்கும். நாவின் மீது தவம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவாக இருக்கணும். தடித்த சொற்கள் வரக்கூடாது. நம்முடைய வாக்கு தெய்வீக வாக்காக இருக்கும். நாவின் மீது மனம் செலுத்தி தவமேற்றுவோம்.
அந்த மூக்கின் மீது தவத்தை துவங்குவோம். பரிணாம வளர்ச்சியில் மூன்றாவதாக தோன்றிய உறுப்பு மூக்கு. வாசனை உணர் கருவியது. மூக்கினுடைய அடித்தண்டு பகுதி மூச்சு காற்று போய் மோதுற இடம். ஆக்கினைக்கு கொஞ்சம் கீழே மனதை செலுத்தி இந்த தவம் ஏற்ற வேண்டும். அந்த உறுப்பில் நல்ல ஜீவகாந்த தெளிவு ஏற்படட்டும். இந்த உறுப்பு தான் நமக்கு சுவாசிப்பதற்கு, அதாவது வெளியில் இருக்கிற பிராண சக்தி உள்ளே போனால் தான் நம்ம உயிரோடையே வாழ முடியும். ஸோ அந்த உயிர் வாழ்வதற்கு முக்கியமான அந்த பிராண சக்தியை உடம்புக்குள்ள எடுத்துகிட்டு போகிறது இந்த உறுப்பு வழியாக தான். அந்த உறுப்பை நன்றி உணர்வோடு நினைந்து மனம் செலுத்தி தவம் ஏற்றணும். கவனிக்கிறது தான் முக்கியம். எண்ணங்கள் சிதற விடக்கூடாது. இடையில எண்ணங்கள் வந்தால் கூட அதை கண்டுக்காதீங்க, அதுவே மறைஞ்சிடும். மீண்டும் மீண்டும் அந்த உறுப்புலையே கவனத்தை செலுத்தணும், கவனிக்கணும். நம்ம எந்த பொருளை கவனிச்சாலும் அதுவாக மாறிடுவோம். அதுல ஒரு மேன்மை அடையும். மூச்சு காத்தையே கவனிங்க. நமது கண்கள் மீது தவத்தை துவங்குவோம். பரிணாம வளர்ச்சியில நான்காவதாக தோன்றிய உறுப்பு கண்கள். ஒளி உணர் கருவி இது. இரண்டு கண்களினுடைய அந்த லென்ஸ் பகுதியை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்து கொண்டு இரண்டு கண்கள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். கண்களில் நல்ல ஜீவகாந்த தெளிவு ஏற்படட்டும். கண்களில் நல்ல தெய்வீக ஆற்றல் மலரட்டும். நம்முடைய பார்வை அருட்பார்வையாக மலரட்டும். கண்கள் மீது தவம்.
நாம் எதை பார்த்தாலும் பாசிட்டிவாக நிலைகளை மட்டுமே காணக்கூடிய ஒரு தன்மை நம் கண்களுக்கு கிடைக்கட்டும். நாம் பார்க்கின்ற பொருள் அத்தனையும் தூய்மையடையும், பார்க்கின்ற உயிர் தூய்மையடையும். நம்ம யாரை பார்த்தாலும் பார்க்கின்ற மக்கள் எல்லாம் நல்லோராக மாறுவார்கள். அப்படிப்பட்ட அருள் பார்வை நமக்கு கிடைக்கும். இப்பொழுது காதுகள் மீது தவத்தை துவங்குவோம். காது பரிணாம வளர்ச்சியில் 5வதாக தோன்றிய உறுப்பு. ஓசை உணர் கருவி இது. 2 காதுகளினுடைய அந்த உட்புற செவிப்பறை பகுதியை உள்முகமாக ஒரு கற்பனை கோட்டால் இணைத்து கொண்டு 2 காதுகள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். அந்த உறுப்பில் நல்ல ஜீவகாந்த தெளிவு ஏற்பட நம்ம காதில் விடுற அத்தனை வார்த்தைகளும் அத்தனை ஓசைகளும் அதில் ஒரு இயக்க ஒழுங்கு தெரியும், நிறை தெரியும். அந்த பக்குவ நிலைக்கு அந்த உறுப்பு உயரும். 2 காதுகளின் மீது தவம் ஏற்றுகிறோம்.
ஆக்கினை. இந்த உணர்வும் ஒரே உணர்வா நிற்கின்ற இடம் ஆக்கினை. அழுத்த உணர்வு மட்டும்தான் இங்க. இந்த அழுத்த உணர்வு தான் நமக்குள்ள விழிப்புணர்வாக மாறுது. உயிர் உணர்வு. துரியம். இறைநிலையோடு இணைகின்ற இடம். விழிப்புணர்வு உள்ளுணர்வாக மாறுது. உள்ளுணர்வு இறை உணர்வுக்கு உயரும். வாழ்க வளமுடன். தவத்தினை நிறை செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளம்.